அத்தியாயம் 2. மோகன சுந்தரி. அந்த அழகிய சுந்தரி அவனுடைய பயத்தை கண்டு ரசித்தாள். அவளிடமிருந்து அகோர சிரிப்பு இரத்த வேட்கையுடன் வெளிப்பட்டது. அவன் அந்த பெண்ணின் விழிகளை நோக்கினான். இப்போது அவளுடைய முகமும் கோரமாக மாறத் தொடங்க கண்கள் இரண்டும் கொல்லிக்கட்டை போல எரிந்தன. அவளின் கொடூரமான சிரிப்பு கூடியது. பயமா இருக்கா என்று கேட்டுவிட்டு அவனை மேலும் இறுக்கி அணைத்தாள். ஏன் கூட சேர்ந்துடு என்று அடிக்குரலில் மோகத்துடன் கூறினாள். என்ன விட்டுடு, என்ன விட்டுடு என்று குரல் எடுத்து கத்தினான். அது அவனை விடுவித்து கொழுந்து விட்டு எரியும் காட்டுத்தீ போல் மாறியது. ஆனால் ஒரு பெண்ணின் சிரிப்பு ஒலி மட்டும் தொடர்ந்து கொடூரமாக கேட்டபடி இருக்க, அந்த கொடூர சிரிப்பை சகிக்க இயலாத தங்கமணி தலை தெறிக்க ஓட்டம் எடுத்தான். அது எதுவும் கூறாமல் அவன் ஓடுவதையே வைத்த கண் வாங்காமல் பார்த்தபடி நின்று இருந்தது. சற்று தூரம் ஓடிய தங்கமணி மூச்சிறைக்க ஒரு மரத்தடியில் நின்று தலையை திருப்பி பார்த்தான். தனக்கு பின்னால் யாரும் வரவில்லை என்று சற்று மூச்சு வாங்கி தன்னை ஆஸ்வாசப்படுத்தி கொண்டு சுமைத்தாங்கி கல்லில் அமர்ந்தான். மீண்டும் அவனுடைய நாசி சந்தனத்தை நுகர்ந்தது. அவன் முகத்தில் பயம் பரவ கண்கள் சிகப்பாக மாறின. இது நிச்சயம் மோகினியின் வேலையாகத்தான் இருக்கும் என்று அவன் நினைத்தான். அங்கிருந்து ஓட வேண்டும் என்று அவன் நினைத்தாலும் அவனுடைய 2 கால்களும் நகர மறுத்தன. அவனுக்கு முன்னால் ஏதோ ஒன்று அரூபமாக நடந்து வருவதைப் போல் அவனுக்கு தோன்றியது. இன்னும் சற்று தூரம் ஓடினால் சிவன் கோவில் வரும். கோவிலுக்குள் சென்று பதுங்கிக் கொண்டால் தனக்கு ஆபத்து இல்லை என்று அவன் எண்ணினான். ஆனால் அவனால் ஒரு அடி கூட நகர இயலவில்லை. கால்கள் இரண்டும் தீப்பிடித்து எரிய அம்மா என்று ஓலமிட்டான். ஆனால் அவனால் குரல் எடுத்து கத்த முடியவில்லை. அவன் முன்பாக பிறந்த மேனியோடு ஒரு அழகிய இளம் பெண் தோன்றினாள். அவளுக்கு அதிகபட்சம் போனால் ஒரு 18 வயதுதான் இருக்கும். அவ்வளவு பேரழகியாக காட்சியளித்தாள். அவள் மேனியின் ஏற்ற இறக்கங்கள் மீண்டும் அவனுக்குள் கிளர்ச்சியை ஏற்படுத்தியது. அவன் காலில் ஒருவித குளிர்ச்சி பரவியது. ஆனால் தனக்கு ஏதோ ஒரு ஆபத்து நிகழப்போகிறது என்ற எச்சரிக்கை அவனை அச்சத்திற்கு உள்ளாக்கியது. அவனால் அந்த பெண்ணின் நிர்வாணத்தையும் அழகையும் ரசிக்க இயலவில்லை. படபடக்கும் விழிகளோடு அவன் அங்கிருந்து தப்பி ஓடினால் போதும் என்று எண்ணினான். மாப்பிஞ்சி போலிருந்த அந்த பெண்ணின் சின்னஞ்சிறிய மார்புகள் அதிர அவள் அவனை நோக்கி மெல்ல நடந்தாள். கிட்ட வராத, என் கிட்ட வராத என்று அவன் பயத்தோடு அலறினான். அவனுடைய பயம் அந்த பெண்ணிற்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது. பிறந்த மேனியாக நின்றிருந்த அந்த அழகிய இளம் பெண், என் கூட வா என்று கையை நீட்டி அவனை அழைத்தாள். அவன் மறுப்பாக தலையசைத்தான். தலை குனிந்து நின்றான். அந்த அழகி மெல்ல மெல்ல அவனை நெருங்கினாள். அவனுடைய அகன்ற மார்பை வருடினாள். அவளுடைய வருடல் அவனுக்கு பயத்தையும் மீறி ஏதோ ஒரு சுகத்தை அளிக்கத்தான் செய்தது. அவன் மனம் அந்த சுகத்தை மேலும் விரும்பியது. அதில் அவனுடைய மதி மெல்ல மயங்கியது. என் கூட வரமாட்டியா என்று அவள் தாபத்தோடு கேட்டாள். தங்கமணி பேச நாய் எழாமல் அப்படியே உறைந்து போய் நின்றான். அவனுடைய மனம் சபலப்பட்டது. அவளோடு சில நிமிடங்கள் சென்றால் என்னவென்று தோன்றியது அவனுக்கு. ஒருபுறம் அவளுடைய அழகு அவனை எல்லை மீற தூண்டியது. மறுபுறம் தனக்கு ஏதோ ஆபத்து என்ற உள்ளுணர்வு அவனை அங்கிருந்து விரட்டியது. அந்த அழகிய இளம்பெண் தன்னுடைய இடது கரத்தை அவனுடைய கழுத்து பகுதியில் பொருத்திவிட்டு அவனை பார்த்து ரம்மியமாக சிரித்தாள். அவன் தன் 2 கரங்களாலும் அவளுடைய உடலை தடவினான். அவள் அவனை விழுங்கி விடுவது போல் பார்த்தாள். தங்கமணி அவளுடைய அழகிய உடலில் மயங்கி தன்னுடைய 2 கரங்களையும் கொண்டு அவளுடைய மேனியை தனக்கு தோதாக வளைத்தான். அந்த பெண் தங்கமணியை பார்த்து சிரித்தாள். அவனுக்கு அவளுடைய சிரிப்பு மேலும் கிளர்ச்சியை கொடுத்தது. அந்த கிளர்ச்சியின் தைரியத்தில் அவன் அவளுடைய தேகத்தோடு நெய்ந்தான். அவனை அணைத்து கொண்டான். அவளுடைய சிரிப்பில் மெல்ல மெல்ல நிறம் மாறி கொடூரமாக உருவெடுத்தது. அவளுடைய கரம் தங்கமணியின் கழுத்தை மெல்ல அழுத்தி அவனுடைய சுவாச குழாயை நொறுக்க முயன்றது. தங்கமணி மூச்சு
மூச்சு காற்று தேடி அலைந்தான். விட்டுடு என்று ஓசைப்படாமல் முணுமுணுத்தான். ஐயோ, நான் என்ன தப்பு செஞ்சேன் என்று அவன் மனம் கதறியது. நீ ஆம்பளையா பிறந்ததே தப்புதான்டா. அதுவோ இந்த ஊர்ல பிறந்தது அதை விட பெரிய தப்பு. பிறந்த மேனியாக நின்று இருந்த அந்த அழகிய இளம்பெண் வன்மம் மிகுந்த குரலில் கொடூரமாக கத்தினாள். அவளுடைய அழகிய மேனியில் நெருப்பு பற்றி எரிய தொடங்கியது. தொலைவில் நின்று பார்ப்பவர்களுக்கு அவளுடைய உடல் சுடுகாட்டில் எரியும் பிணம் போல காட்சியளிக்கும். அந்த அழகிய சுந்தரி அவனுடைய குரல் வலையை மேலும் வன்மத்தோடு நெரித்தாள். சுவாச காற்றுக்காக அலைந்த தங்கமணியின் ஆன்மா மெல்ல மெல்ல அந்த யவன சுந்தரியின் திறந்த மார்பை சுவைக்க முடியவில்லையே என்ற ஏக்கத்தோடு அடங்கியது. பிணமாக தன் கையில் இருந்த தங்கமணியை அந்த அழகிய மோகினி அப்படியே மரத்தடியில் போட்டுவிட்டு காற்றாய் கரைந்தாள். அதே சமயம், நல்ல வேளை வந்துட்டீங்க என்று நடுங்கிய குரலோடு தர்மகத்தா சதாசிவத்தின் மனைவி கனகம் அவரை வரவேற்றாள். என்னடி பண்றது? எவனோ பண்ண தப்புக்கு நம்ம ஊரு காலங்காலமா இந்த தண்டனையை அனுபவிச்சிட்டு இருக்கு என்று தர்மகத்தா மனைவியிடம் புலம்பினார். ஆமா, எல்லாம் நம்ம தலை எழுத்து. எப்போ நல்லது நடக்குமோ தெரியல. விஞ்ஞானம் எக்கச்சக்கமா வளர்ந்துடுச்சு. ஆனாலும் நம்ம நிலைமைய பாருங்க என்று கனகமும் கணவனுடன் சேர்ந்து புலம்பினாள். நமக்கெல்லாம் எப்போதான் விடிவு காலம் பிறக்குமோ தெரியல என்று விதியை நொந்தபடியே தர்மகத்தா உணவு உண்ண அமர்ந்தார். அவருடைய புலம்பல் ஓசை கேட்டது போல் புளிய மரத்தில் இருந்து இறங்கிய அந்த கரிய உருவம் உரக்க சிரித்தது. அதனுடைய சிரிப்பு ஓசை ரத்னபுரி கிராமம் முழுவதும் இடியோசை போல் எதிரொலித்தது. தர்மகத்தாவின் மனைவி கனகம் உணவு பரிமாறிக் கொண்டிருக்க மேஜை மீது உறங்கிக் கொண்டிருந்த கரிய நிற லேண்ட்லைன் அலறியது. யாருன்னு பாரு என்று தர்மகத்தா மனைவிக்கு உத்தரவிட்டார். கனகம் அவசரமாக சென்று தொலைபேசியை எடுத்து காதுக்கு பொருத்தினாள். ஹலோ அம்மா, நான் தான் தாரிணி பேசுறேன் என்று எதிர்முனையில் தேன் வழிந்தது. தாரிணி, எப்படிடா இருக்க? ரொம்ப நல்லா இருக்கமா. நீயும் அப்பாவும் எப்படி இருக்கீங்க என்று தாரிணி மிகுந்த அக்கறையோடு விசாரித்தாள். நாங்களும் இங்க ரொம்ப நல்லா இருக்கோமா. அந்த ரத்னகிரீஸ்வரர் எங்களை ரொம்ப நல்லா வச்சிருக்காரு. ஆமா, நீ எப்ப ஊருக்கு வர போற என்று கனகம் மகளை பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு கேட்டாள். அம்மா, நான் போன் பண்ணது அதுக்கு தான். நான் இப்ப டவுனுக்கு வந்துட்டேன். அப்பாவை கார் எடுத்துட்டு வந்து என்ன கூட்டிட்டு போக சொல்றியா என்று தாரிணி கூற, அறிவு இருக்காடி, நீ இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்த பொண்ணு தானே, நம்ம ஊரை பத்தி உனக்கு தெரியாதா என்று கனகம் பதறினாள். அம்மா, அதெல்லாம் வெறும் கட்டுக்கதை. நான் அதையெல்லாம் நம்ப மாட்டேன். நீ அப்பாவை கார் எடுத்துட்டு வர சொல்றியா, இல்ல நானே கால் டாக்ஸி புக் பண்ணிட்டு வந்துடவா? அடியே, உனக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல என்று சற்று நேரம் குழம்பி தவித்த கனகம், ஏண்டி இப்படி அடம் பிடிக்கிற? தயவு செஞ்சு அங்க யாராவது ஃப்ரெண்டு வீட்டுல இருந்துட்டு காலையில வா என்று மகளுக்கு அறிவுரை கூறினாள். நீண்ட நேரமாக மனைவி தொலைபேசியில் பதற்றத்தோடு பேசுவதை கவனிக்க தர்மகர்த்தா அவசரமாக கை கழுவி கொண்டு மனைவியை நோக்கி சென்றார். என்னம்மா, யார் போன்ல என்று விசாரித்தார். நம்ம பொண்ணுதாங்க என்று கனகம் பதற்றம் விலகாத குரலில் கூறினாள். நம்ம பொண்ணா? குடு குடு என்று முகமலர்ந்த சதாசிவம் ஆசையோடு தொலைபேசியை பெற்று காதில் வைத்தார். ஐயோ, தாரணியோட பிடிவாதம் தெரிஞ்சா இந்த மனுஷன் இஷ்டத்துக்கு கத்துவாரே என்று கனகம் பயந்தபடியே கணவனை பார்த்தாள். ஹலோ தாரிணி, அப்பா பேசுறேன்டா என்று சதாசிவம் அன்போடு மகளிடம் பேசினார். அப்பா, எப்படி இருக்கீங்க என்று எதிர்முனையில் தாரிணியும் பாசத்தோடு தந்தையிடம் பேசினாள். தான் இரவில் தனியாக ஊருக்கு வரும் விஷயத்தை கூறினால் தாயை போல தந்தையும் பதறுவாரோ என்ற எண்ணிய தாரிணி செய்தியை அவரிடம் கூறலாமா அல்லது வேண்டாமா என்று சிந்திக்கலானாள். வெளியே அந்த இரத்த வெறி கொண்ட மோகினி பசியுடன் காத்து நின்றது.